தேவன் நம்மை சபையாக அழைத்திருக்கிறார். அவர் நம்மை சபையாக அழைத்ததினாலே அவருடைய ஜீவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் ஜீவன் நம்மிலே இருக்கிறபடினால் நாம் அவரை விசுவாசிக்கிறோம், அவரை உணர்கிறோம், அவருடைய ஜீவனை நாம் பகிர்ந்து கொள்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். கடந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை கேட்டுக்கொண்டிருந்த அந்த வசனத்தை தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். தேவனுடைய அன்பை நாம் நடைமுறையாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்களை நாம் கேட்டோம். அவற்றின் அடிப்படை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், கிறிஸ்துவின் அதை பிரிக்கிற பாதை எது என்றால், அன்பை மற்றவர்களுக்கு காண்பிப்பது, அதை மற்றவர்களும் செய்கிறார்கள் என்றெடுக்கம் கேட்டோம். அதன் அடிப்படை எங்கு பெறுகிறது என்றால், கிறிஸ்துவின் ஜீவனை பெற்று செய்தல், மனுஷீக ஜீவனை பெற்று செய்தல். இதில்தான் நாம் அடிப்படையாக நாம் அந்த பாதை பெறுகிறது. நாம் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்று அவருடைய அன்பினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறபடினால் இதுதான் நம்முடைய பாதையாக இருக்கிறது. அதற்குரிய ஒரு வசனம் ஒன்றை நான் பார்த்தேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் தெரிந்த வசனம் தான். பிலிப்பியர் 2 அதிகாரம் 4 அவனவன் தனக்கானவைகளே அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆம், கிறிஸ்துவின் ஜீவனை பெற்ற ஒரு மனிதன் தேவனுடைய அன்பினை பரிமாறும்படிக்கு அவனுடைய இருதயங்கள் அவருடைய அன்பினால் நிறைக்கப்பட்டிருக்கிறபடினால் அவன் தனக்கானவைகளே அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாய் பல வருடங்களாய் நாம் இருப்பதினாலே இந்த வசனங்கள் நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு வசனமாக மாறிவிட முடியும். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தேவனுடைய அன்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று. அதை நாம் செய்வதற்கு முன்பாக இன்னொரு வசனம் இருக்கிறது. அதை நாம் முதலாவதாக செய்ய வேண்டும். அது என்னவென்றால் 3 வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். ஆம், நாம் பிறருக்கானவைகளை நோக்குவதற்கு முன்பாக ஒரு காரியம் நம்மிலே நடைபெற வேண்டியிருக்கிறது. அது என்னவென்றால், நாம் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது நம்முடைய இருதயங்கள் இருப்பதை களைந்துவிட்டு, நம்முடைய இருதயம் எப்படி நிறையப்பட வேண்டியிருக்கிறது என்றால், மனத்தாழ்மையினால் நிறையப்பட வேண்டியிருக்கிறது. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம், இதுதான் நம்மளுடைய இருதயங்களிலே முதலாவதாக நடைபெற வேண்டிய அவசியமான காரியமா இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவனை நாம் பரிமாறும் முன்பு, நாம் கிறிஸ்துவின் ஜீவனை நாம் ருசித்திருந்தோம் என்றால், தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருந்தோம் என்றால், நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கும் என்றால், நாம் ஒருவரை ஒருவர் மேன்மையாக மதிப்புள்ளவர்களாக என்ன நம்முடைய இருதயம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். அதன் நிறைவினாலே நாம் என்ன செய்வோம் என்றால், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று நாம் படிக்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க வருகிறேன். மத்தேயு 6 அதிகாரம். மத்தேயு 6 அதிகாரம். அதிலே இயேசு கிறிஸ்து தர்மம் செய்வதை குறித்து பேசியிருப்பார். நீயோ தர்மம் செய்யும் 6:3, நீயோ தர்மம் செய்யும்போது உன்னுடைய தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. இதிலே நாம் செய்கிற காரியங்கள்
அந்தரங்கமாக இருக்க வேண்டும், வெளியிலே தெரியக்கூடாது என்ற ஒரு 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 காரியம் இதில் உண்டு. இன்னொரு காரியம் அது என்னவென்றால், நான் இந்த வசனத்தை இப்படித்தான் பார்த்தேன். ஒரு சரீரம் இருக்கிறது, ஒரு வலது கை ஒரு காரியத்தை செய்கிறது, அது எப்படி ஒரு இடது கைக்கு தெரியாமல் இருக்க முடியும்? ஒருவேளை இன்னொரு நபருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய வலது கை செய்வது என்னுடைய இடது கைக்கு எப்படி தெரியாமல் இருக்க முடியும் என்றால், என்னுடைய வலது கை செய்கிறதை எப்படி இடது கை அறிய முடியும்? இந்த இரண்டுக்கும் உள்ள ஜங்ஷன் அல்லது இந்த இரண்டுக்கும் எது இணைப்பாக செயல்படுகிறது என்றால், என்னுடைய மூளை செயல்படுகிறது. அப்படியானால் நான் ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன், வலது கை செய்கிறது, அது என்னுடைய மூளைக்கு என்ன செய்யவில்லை? ஏறவில்லை. ஏனென்றால் என்னுடைய வலது கை எப்படி செய்கிறது? நான் இதை செய்கிறேன் என்று அதை நான் செய்யவில்லை. அது எப்படி செய்கிறது என்றால், அது கிறிஸ்துவின் ஜீவனை பெற்று செய்யும் பொழுது என்னுடைய மூளைக்கு அங்கு வேலை இல்லை. அங்கு முழுமையாக கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படுகிறது. ஆம், அந்தரங்கம் மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, அது எனக்கே அது அந்தரங்கமாக மாறி வருகிறது. ஆம், நாம் அந்த மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் எதை செய்தேன் ஆண்டவரே, நான் எதை செய்தேன் ஆண்டவரே என்று வலது பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்டார்கள். அவர்கள் பொய் சொல்லவில்லை அல்லது ஏதோ அவர்களை குறைத்து காண்பிக்கவில்லை. உண்மையிலேயே அவர்களுக்கு அவர்கள் செய்த எல்லாம் அவர்களுக்கு என்னவாக இருந்தது? அந்தரங்கமாக இருந்தது. அவர்கள் இதை நான் ஒருவேளை இதை மூளை யோசித்து செய்தாலும், கிறிஸ்துவின் ஜீவன் என்ன செய்துவிட்டது என்றால், நான் செய்தேன் என்பதை அவர்களுடைய மூளைக்கு செல்லுவதை தடை செய்துவிட்டது. ஆம், இது ஒரு நம்மை மிகவும் விடுதலையாக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் ஒன்றை நான் செய்தேன் என்று என்னுடைய மூளைக்கு ஒரு காரியத்தை ஏற்றுகிறேனோ, அப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவனுக்கு எதிரான மனுஷிக ஜீவன், அது ஒரு கொடுமையானது என்று சொல்லலாம், அது கிரியை செய்கிறது. அது என்ன கிரியை செய்கிறது? அது என்னை உப்பச் செய்கிறது. நான் பகிர்ந்தேன், நான் இதை செய்தேன், நான் தாழ்மையாக செய்தேன் என்று கூட அது சொல்லும். ஒரு நன்மை என்ற போர்வையிலே அது என்ன செய்துவிடும் என்றால், என்னை உப்பச் செய்துவிடும். அல்லது ஒருவேளை நான் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நான் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டேன் என்றால், அது என்னை மனுஷிக ஜீவன் என்னை என்ன செய்துவிடும் என்றால், நான் வாங்கிவிட்டேன் என்று என்னுடைய இருதயத்தை சோர்வடைய செய்துவிடும். அல்ல, கிறிஸ்துவின் ஜீவனின் சரீரத்திலே கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருக்கிற சகோதர சகோதரர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம், அவருடைய கிருபையிலே மனமகிழ்ந்து இருக்கக்கூடிய சந்தோஷம் என்னவென்றால், அவர்கள் இருவருக்கும் என்னவென்றால் கிறிஸ்துவின் ஜீவன் பரிமாறப்பட்டது. அதுதான் அவர்களுக்கு அவருடைய இருதயங்களை நிறைத்திருக்கிற சந்தோஷம். அதுதான் அவருடைய இருதயத்தை நிறைத்திருந்தது. மற்றபடி யார் வாங்கினார், யார் கொடுத்தார், எதை கொடுத்தார், எவ்வளவு கொடுத்தார், எதுவுமே அல்ல. அவர்கள் ஜீவனை பரிமாறினார்கள். அந்த ஜீவன் அவர்களுக்குள் அது உயிரோடு இருந்தது, அவர்களை தாங்கி பிடித்து கொண்டிருந்தது, அவருடைய இருதயங்களை சந்தோஷத்தினால் நிறைத்திருந்தது. ஆம், இந்த கிருபையிலே தான் நாம் மனமகிழ்ந்து நாம் அவர்களை களி கூர்ந்து ஒரு விடுதலையான வாழ்க்கையை வாழும்படிக்குதான் தேவன் நம்மை சபையிலே வைத்து தனக்கானவைகளை அல்லாமல் பிறனுக்கானவைகளை தேடக்கூடிய அந்த சிந்தனையினால் நிரப்பும்படிக்கு தான் தேவன் விரும்புகிறார். இந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் பிதாவு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது அவருக்கு இந்த சிந்தை தான். நான் எவ்வளவு செய்தேன், நான் எத்தனை பேரை குணப்படுத்தினேன் என்றெல்லாம் அவருக்கு அல்ல. அல்லது நான் இந்த மனிதர்களிடத்திலே நான் இவ்வளவாக நான் ஊழியத்திற்கு நான் எனக்கு செய்தார்களே என்றும் அல்ல. அவருடைய நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்துவின் ஜீவன் பரிபூர்ணமாய் என் மூலமாக அது பகிர்ந்தளிக்கப்பட்டது. இதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை என்னவென்றால், இது ஒரு மனிதராக அல்ல, இது 2 பேர் ஐக்கியத்தோடு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நலமான ஒரு காரியமாக தேவன் நமக்கு இதை அளித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய நோக்கமெல்லாம்
வரட்டு நியாயங்கள் அல்ல. அதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நம்முடைய மனுஷீக ஜீவனினால் நாம் முற்படுவோம் என்றால் நம்முடைய காரியங்கள் தவறாக அல்லது ஒரு ஓரமாக போய்விடும். நம்முடைய சிந்தனையின் மையம் கிறிஸ்துவின் ஜீவனை, ஆண்டவரே, அது நம் மூலமாக பரிமாறப்படுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் அல்ல. ஒரு பாடல் வரும், ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே என்று. ஆம், நான் ஒரு ஜீவனற்ற பாவி. என்னுடைய மனுஷீக ஜீவனை நான் பாய்ச்ச முற்பட்டால் அது நன்மையாக இருந்தாலுமே அது வறட்சியாகத்தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் ஜீவன், ஆம், ஜீவனை பகருவதற்கு என்னிடத்தில் நன்மை ஏதும் அல்ல, எதுக்கும் தகுதி அல்ல என்று நாம் உணர்ந்திருப்போம் என்றால், ஆம், நன்மை நம் மூலமாக பாய்ச்சப்படும். எப்படி பாய்ச்சப்படும்? நமக்கே அது அந்தரங்கமாக இருக்கும். ஒரு நாள் தேவன் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது நாம் உண்மையாக சொல்லுவோம். நாம் நடிக்க வேண்டியதில்லை. நான் எதையுமே செய்யவில்லை ஆண்டவரே என்று நடிக்க வேண்டியதில்லை. நாம் இயல்பாக சொல்லுவோம், ஆண்டவரே, எதை செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன், நான் எல்லாவற்றையுமே யதார்த்தமாக செய்தேன். இந்த வலதுகை இடதுகைக்கு உதவி செய்தால் அது யோசித்து செய்வதில்லை, அது யதார்த்தமாக நடைபெறுகிறது. கிறிஸ்துவின் ஜீவனை நாம் எவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளே நாம் கிறிஸ்துவின் ஜீவனை நாம் பாய்ச்சுகிறவர்களாய், தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாய், தேவனுடைய அன்பை பகிர்வர்களாய், அந்த கிருபையிலே நாம் என்ன செய்ய முடியும் என்றால் மனமகிழ்ந்து, அது ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை, அது ஒரு பெருமையடையாத வாழ்க்கை, அது ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, அது மனிதர்களை ஐக்கியத்தை கட்டும்படிக்கு அந்த ஜீவன் உந்தி தள்ளும். அது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சபையையும் இந்த உலகத்தையும் அது ஆசீர்வதிக்கும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவனாக. நம்ம எல்லோருக்குமே அந்த சிந்தை இருக்குது. யாருமே அதில் குறைவுபட்டவர்கள் கிடையாது. அதாவது ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யணும் அப்படிங்கிற சிந்தை இருக்குது. வீட்டில், வேலை ஸ்தலங்கள், எல்லா இடங்கள்லையுமே அந்த சிந்தை இருக்குது. ஆனால் இதில் ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் ஜீவன் பெற்றவர்களா இதை செய்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவின் ஜீவனுடையவர்களா இதை செய்கிறீர்களா? நாம் செய்ய முடியும், எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஆனால் ஜீவன் இல்லாதவர்களாக செய்வோம். அநேக விஷயங்களே இப்படியாக மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த காரியத்தை நாம் ஜீவன் இல்லாமலே செய்ய முடியும். அதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே எனக்கு உணர்த்தினார். நாம் ஜீவன் பெற வேண்டும். கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவனிடத்தில் உள்ள ஜீவனை முதலாவது பெற வேண்டும். பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பங்க தரித்தாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். இங்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மலடியாயிருந்த தன் மனைவி, அங்கு ஒரு குறைவுபட்டிருக்கிறது ஒரு காரியம். அதாவது ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காளின் இடத்தில் காரியம் குறைவுபட்டிருக்கிறது. ஏறக்குறைய 40 வயதிலே ஈசாக்கு திருமணத்தை முடித்தார். ஆனால் 20 ஆண்டுகள் குழந்தை இல்லை. 60 வயதிலே தான் குழந்தை பிறந்தது. இந்த 20 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டும். இந்த இடத்திலே ஈசாக்கு ஜீவன் பெற்றவராய் இருந்தார். கர்த்தரிடத்திலே ஜீவன் பெற்றிருந்தார். ஆகவேதான்
இது இந்த குறை இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி, உன்னால நான் என் நிம்மதி இழந்துட்டேன், உன்னால என் வாழ்க்கையே போச்சு, நாசமாயிட்டு, நீ வந்த நாள்ல இருந்து என் குடும்பம் சரியில்லாம இருக்கு, ஒரு விருத்தி இல்லாம இருக்கு. அதாவது வரணும்னு ஆசை, உனக்கும் உதவி செய்யணும் ஆசை. ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள் அவனிடத்திலிருந்து தோன்றாமல் அவன் கர்த்தரிடத்திலிருந்து ஜீவன் பெற்றிருந்தார். இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அநேக விஷயங்களை நாம் ஜீவன் பெற்று அதை கொடுக்கிறோமா? ஏன்னா இந்த இடத்துல கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். காரியம் அங்கு இருவருமே சந்தோஷப்பட்டார்கள், ஒருவருக்கு இருவருமே சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியம்தான் நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். இந்த ஜீவனை பெற்ற பிற்பாடு பாருங்கள், ஈசாக்கின் இடத்தில் ஜீவனை பெற்ற அவன் மனைவி என்ன செய்கிறார் என்று பாருங்கள். அதாவது கர்த்தரிடத்திலிருந்து ஈசாக்கிலிருந்து ரெபேக்காளுக்கு இப்படியாக அவளுடைய இருக்கும்படியினால்தான் அவள் பிள்ளைகள் 2 காரியங்கள் வித்தியாசமாக நடக்கும் பொழுது அவள் வேறு யாரிடத்திலும் செல்லவில்லை, ஜீவனை கொடுக்கக்கூடிய கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். இந்த காரியம் அவளுக்கு எப்படி நடந்தது? இல்லாத பட்சத்தில் கர்த்தரிடத்தில் போயிருக்க மாட்டாள். கணவர் வித்தியாசமான இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் கர்த்தரிடத்தில் போயிருக்க மாட்டாள், வேறு யாரிடத்திலாவது போயிருந்திருப்பாள். அந்த இடத்திலே அந்த ஜீவனை பெற்று ஈசாக்கு கொடுத்ததினால் அந்த ஜீவன் அவளுக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சது. ஆகவே அவளும் கர்த்தரை நோக்கி திரும்பினாள். இப்படியாகத்தான் நம்ம ஒவ்வொருவருமே கர்த்தரை நோக்கி திரும்பும் வண்ணமாக ஆண்டவர் ஜீவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை, எபேசியர் 5ஆம் அதிகாரம், இதைத்தான் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவின் 25ஆம் வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறதுக்கும் கரை திரை முதலானவள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இதுதான் முதல்ல நடந்த காரியம். தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஒரு ஜீவன் விளங்கணும், கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கணும், எங்கள் வீட்டில் விளங்கணும், சபையில் விளங்கணும் அப்படின்னா முதலாவது நாம் கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அதை அப்படியாக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததினால் தமக்கு முன்பாக மகிமையுள்ள சபையாக இப்பொழுது பேசிக்கொண்டே இருக்கிறார். சபையிலே தம்முடைய அனந்த ஞானம் விளங்கும்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி அவர் தான் ஒப்பு கொடுத்ததினால் இன்று எல்லோரையும் ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சுவாபத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் ஜீவன். இப்படியாக நாமும் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நாளில் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே நாம் கொடுக்கிற விஷயத்திலே ஒரு ஜீவனுள்ளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அதிகமாய் விரும்புகிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று சொன்னது போல நாம் செய்வது ஒரு அந்தரங்கத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு பதிலளிப்பார். இயேசு கிறிஸ்து ஆகவே சொல்லி உன் வலது கைக்கு செய்கிறதை உன் இடது கைக்கு இணைக்கக்கூடாது, தெரியக்கூடாது என்று சொல்லி. அப்படி என்றால் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்பட வேண்டும் என்றால் நான் அந்தரங்கத்திலேயே தான் தேவனுக்கு முன்பாக நான் காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் வெளியரங்கமாக நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாளில் தேவனே இன்னும் அதிகமாய் உங்களுடைய ஜீவன் வெளிப்படும்படிக்காக இன்னும் நான் அதிகமாய் மற்றவர்கள் குறித்த ஒரு கரிசனை, அவனவன் தனக்கானவை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று பார்க்கும் பொழுது உண்மையாகவே இந்த நாளில் நான் எனக்குரியதே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு சுயம்.
நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் உண்மையாகவே அநேக காரியங்களிலே நமக்கானதையே தான் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தேவன் நமக்கு உணர்த்துவது தனக்கானது அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவனாக, பிறரின் தேவைகளை, பிறரின் காரியங்களை நான் நோக்கும்படிக்கு இந்த நல்ல ஆண்டவரே உம்முடைய ஜீவன் என்னிடத்திலே வெளிப்படட்டும் என்று சொல்லி உண்மையாகவே தேவனிடத்தில் நாம் வரும்பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அநேக நேரங்களிலே நமக்கானதையே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய பேச்சு எல்லாம் தனக்குரியவைகளாகத்தான் காணப்படுகிறது. அப்படின்னா பிறரை குறித்து ஒரு கரிசனை வர வேண்டும் என்றால் இந்த பிடிப்பிலே பார்த்தது போல எல்லாரிலும் தங்களிலும் மேன்மையானவர்களாக அவர்கள் எண்ணினார்கள். ஒன்றியும் பாஜினாவது வீண் பெருமையினால செய்யாமல் எல்லாரையும் தங்களை விட மேன்மையாக அவள் எண்ணினார்களாம். நான் இப்படியாக தான் நான் உணர்த்தப்பட்டேன். என்ன அப்படி என்றால் உண்மையாகவே நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிறருக்கானவர்களை நான் நோக்கும் பொழுது நான் மற்றவர்களை நான் என்ன செய்வேன்? மேன்மையாக எண்ணுவேன். நான் எந்த அளவுக்கு மற்றவர்களை நான் மேன்மையாக எண்ணுகிறேனோ, நான் என்னை நானே தாழ்த்துகிறேனோ, அப்பொழுதுதான் பிறருடைய காரியங்களை என்னால் அதை பார்க்க முடியும். நான் எனக்கே குறியதை நான் பார்க்கும் பொழுது, சுயம் என்னை ஆளுகை செய்யும் பொழுது பிறருடைய தேவைகள் என்ன என்று சொல்வது என் கண் மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை நானே தாழ்த்தி மற்றவர்களை என்னிலும் மேன்மையானவர்களை நான் எண்ணும் பொழுதுதான் பிறருக்கானவர்களை நான் நோக்க முடியும் என்று சொல்லி நான் உணர்த்தப்பட்டேன். இன்னும் என்னிடத்தில் தாழ்மை இல்லை, வெறுமை இல்லை. இயேசு கிறிஸ்து அதான் சொல்றார். அவர் ஒரு வசனம் உண்டு இங்கே 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் நினைக்கிறேன் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவருடைய கிருபையை நீங்க நினைச்சிருக்கீங்க, அறிந்திருக்கீங்க. என்ன கிருபை? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் என்ன செஞ்சார்? தரித்திரரானார். அவர் கிருபை அறிந்திருக்கீங்க. ஆனா அவர் தரித்திராகும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஐஸ்வர்யம். அதனால நமது நிமித்தம் அவர் எப்படி இருந்தாரா, எவ்வளவு ஒரு தேவன் ஒரு காரியத்தை செய்திருக்க. அப்படி இருந்தனால மற்றவர்கள் ஐஸ்வர்யங்கள் ஆகுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தரித்திரன் ஆக வேண்டியிருக்கு. மற்றவர்கள் தேவனுக்குள்ளாக இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் இந்த நல்ல என்னை நானே நான் தாழ்த்த வேண்டியிருக்கு. அப்பொழுதுதான் அந்த ஜீவன் என்ன செய்து வெளிப்படுது. அதான் அவர் சொல்ற மக்கோதனிய சபைக்கு தேவன் அளித்த கிருபை என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அவர் சொல்றாரு மக்கோதனிய சபைக்கு தேவன் அளித்த கிருபை. கடந்த நாட்களில் பார்த்தோம். முதல்ல அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். முதல்ல தங்களை தாங்களே கிறிஸ்துவுக்கு செஞ்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. முதல்ல நம்ம ஆண்டோட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அங்கிருந்து ஜீவன் வெளிப்படுது. ஆண்டவர் நம்ம தான் ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அப்படி என்றால் உண்மையாகவே நான் முழுதுமாய் தேவனுக்கென்று நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே என்ன வெளிப்படுனா ஒரு ஜீவன் வெளிப்படுது. எப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நான் அவர் ஐஸ்வர்யம் இருந்தும் அவர் தரித்திரத்தினால் நான் ஐஸ்வர்யம்படி எனது நிமித்தம் அவர் என்ன செஞ்சார்? தரித்திரன். அவர் அறிவித்த கிருபையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்றார். அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் என்ன செஞ்சார்? தரித்திரனானார். அதனாலதான் ஜீவன் வெளிப்பட்டது. அப்படின்னா நான் இன்னொரு சோதனுக்காக நான் தாழ்த்த வேண்டியிருக்கிறது. நான் என்னை வெறுமையாக்க வேண்டியிருக்கு. நான் எந்த அளவுக்கு என்னை நான் தாழ்த்துறேனோ அந்த அளவுக்கு தான் பிறருடைய தேவைகளை நான் பார்க்க முடியும். இன்னும் பிறருடைய தேவைகளை நான் ஏன் பார்க்க முடியலன்னா என்கிட்ட ஒரு பெருமை, தனக்கானதையே தேடுறது. இது எனக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் என்னுடைய சுயம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் இப்படியே நான் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஜீவன் அங்கே நிச்சயது வெளிப்படாது. இங்கே ரோமர்ல ஒரு வசனம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவர் எழுதியிருக்கார், ஒப்பு கொடுத்திருக்கார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும், எனக்காகவும், உங்களுக்காகவும், நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு குமாரனே தந்துட்டாரு. மற்றது எப்படி தராம இருப்பார்? அவருடைய ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்கு? தன்னையே அவர் நினைச்சிட்டார், கொடுத்தார், குமாரனே கொடுத்தாரு. பிறகு அப்போ அந்த ஜீவன் எப்படியாக வெளிப்படும்? அப்படியான நாளில் ஆண்டவர் எனக்காகவே தம்மையே நினைச்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி? அப்படின்ற நாளில் ஆண்டவரே முழுதுமாய் அந்த மக்கள் சபையில் உள்ள அந்த சகோதரர்கள் தங்களை முதல்ல கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. முதல்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதே போல இந்த நாளில்
ஆண்டவருக்கென்று நான் முழுதுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்படினால ஆண்டவரே, நீர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிற ஆண்டவரே, எனக்காக தம்மையே நீர் தந்திருக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் நான் எண்ணிச்சிட்டோம் மற்றவர்கள் ஜீவனை தரட்டும். இந்த நாளில் இன்னும் என்னை தாழ்த்து. நான் இப்படி தான் உணர்த்தப்பட்டேன். நான் மற்றவர்கள் காரியங்களை ஏன் பார்க்க முடியல அப்படின்னா, நான் மற்றவர்களை மேன்மையாக எண்ணலை. நான் எப்படி என்னை நான் தாழ்த்தும் பொழுது தான் மற்றவர்களை குறித்து ஒரு கரிசனை இல்லை மற்றவர்கள் குறித்த காரியங்கள் எனக்கு காண்பிக்க முடியும். நான் சாதாரண பேசிக்கொண்டு இப்படி தான் உணர்த்தப்பட்டேன். அநேக மிஷினரிகள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சொத்துக்களையும் காரியங்களை இழந்தது காரணம் என்னென்னா, அவங்க தங்களை தாங்களே தாழ்த்தினார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க. அவர்கள் மூலமாக ஜீவன் அதிகமாக வெளிப்பட்டது. ஒரு காலத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து வந்தாங்க. ஆனால் பின்னொரு காலத்தில் அநேக ஆற்றுமாக்கள், அநேகர் அவர்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷனால ஆனால் இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தாங்க. எப்படின்னா ஜீவன் அங்கே வெளிப்பட்டது. ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க ஒன்று இல்லாமல் தான் சொல்லுவாங்க. லட்சக்கணக்கான சொத்துகள், தங்களுக்கு கொடுத்துக்கப்பட்ட எல்லா காரியங்களும் அவர்கள் இழந்தாங்க. அவர்கள் மூலமாக தேவன் அநேகரை என்ன செஞ்சிருக்காரு, ஆசீர்வாதம். நான் ஒன்று இழக்கலை அப்படின்னா பெற்றுக்கொள்ள முடியாது. நான் எந்த அளவுக்கு நான் இழக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் நினைச்ச முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, வாங்குறதே பாக்கியம், கொடுக்கிறதே பாக்கியம். இது ஆண்டவர் சொல்லுக்காரு. நான் வாங்கிக்கொண்டே இருக்கிறபடி நான் நினைச்சிடும், கொடுக்கறது தான் பாக்கியம். ஆனால் இன்னைக்கு நம்மிடத்துல என்னன்னா, வாங்குறது தான் நமக்கு பாக்கியமாக தெரியுது. எவ்வளோ அதிகமாக கிடைக்க உடனே பாக்கியமாக கருதுகிறோம். ஆனால் கொடுக்கறது நமக்கு என்ன இல்லை, பாக்கியமாக இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி என்று சொல்ல, உண்மையாகவே இந்த நாளில் மனம் திரும்ப வேண்டிய அவசியம். ஆண்டவரே, எல்லாரையும் என்னை விட நான் நினைச்சணும், மேன்மையாக எண்ணும். வாதினாலும் வீண் பெருமையை செய்யாமல் நான் மேன்மையாக எண்ணணும். நான் எனக்கானவர்களை நோக்காதபடி பிறருக்கானவர்களை நான் நினைச்சணும், நோக்கணும். அதான் அப்போஸ்தலன் பவுல் அப்படி சொல்லும் பொழுது ரோமர் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15 1, 2, 3 வாசிக்கிறேன். ரோமர் 15 1, 2, 3. அன்றியும் பலமுள்ளவர்களாக நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களையும் தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கபடியே நடந்தார். அன்றியும் பலமுள்ள நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களையும் தாங்க விடும். நமக்கே பலம், நமக்குள்ள கொஞ்சம் ஒரு பொருளாதாரமோ ஒரு அறிவோ ஒரு ஞானமோ ஒரு காரியமோ நம்மிடத்துல காணப்பட்ட உடனே நாம் நினைச்சுன்னா நாம் பலன் கொள்றோம். பலன் கொண்ட உடனே என்ன நடக்கிறேன்னா, நான் எனக்கே தான் பிரியமா நடக்கிறேன், எனக்கு அப்படி எனக்கு ஒரு சுவாபம் அப்படி வந்துடுது. நம்ம உட்கார்ந்து நம்ம சிந்தித்து பார்ப்போம். கொஞ்சம் பலன் வந்தால் போதும், நமக்கு என்னைக்கு பலகீனமாக காணப்படுறோமோ அன்னைக்கு தான் பிறரை நம்ம பார்க்குறோம், பிறருடைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நான் யாரையும் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, பலன் இருக்குது. பலகீனம் வரும்பொழுது தான் மகனுடைய தேவையை உணர்றேன், பிள்ளைகளுடைய தேவையை உணர்றேன், சகோதரருடைய தேவையை உணர்றேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு பலகீனம் வந்த உடனே தான். நான் அது வரைக்கும் பலவானாக இருக்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் வேதம் அப்படின்னு சொல்லுது, பலமுறை நாம் நமக்கே பிரியமாக தான் நடக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, நமக்கே பிரியமாக நடவாமல் பலவீனனுடைய பலவீனங்களை நினைச்சணும் தான். அதான் ஜீவன். நான் பலவீனனுடைய பலவீனங்களை தான். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்தார். நம்ம ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்திக்கு இதுவான நன்மை உண்டாக முடியும். அவனுக்கு பிரியமாய் நடக்கும், அவனுக்கு பிரியமாய். அது கொஞ்சம் ஈஸியாக எளிதில் வராது. இன்னொருத்தருக்கு பிரியமாக நடக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். மனைவிக்கு பிரியமாக நடக்கணும்னா கஷ்டம்தான். புருஷனுக்கு பிரியமாக நடக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சகோதரருக்கு பிரியமாக நடக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து 3ஆம் வசனம், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உங்கள் நிந்தைக்குள்ள நிந்தைகள் என்பது விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். நிந்தைகள் எல்லாம் அவர் என்ன செஞ்சார், அவர் தாங்கிட்டார். ஏன்னா அவர் தமக்கே பிரியமாக நடக்கலை. அப்போ எனக்கே நான் பிரியமாக நடக்கலை அப்படின்னா எனக்கு நிந்தைகள் வரும், அவமானம் வரும், கஷ்டங்கள் வரும், தோல்விகள் வரும். நான் நன்மை செஞ்சிருப்பேன், தீமையாக பேசுவாங்க. ஏன்னா அநேகரோட நிந்தைகளை நான் சுமக்கணும். ஏன் அப்படின்னா நான் எனக்கே பிரியமாக நினைக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. நான் எனக்கே பிரியமாக நடாமல் நிந்தைகள் என்மேல் விழுந்திருக்கு என்று எழுதியிருக்கபடியே அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் உள்ள இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கார். நான் பார்த்தேன், நரிகளுக்கு குடிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லை, தலை சாக்கி இடம் இல்லை. எவ்வளவாய் தம்மை தாமே வெறுத்து இந்த பூமியில் அவர் வந்திருக்கிறார். ஆண்டவர் நீர் எங்கே தங்கி இருக்கு என்று சொன்னால் வந்து பாருங்கள் தான் சொல்கிறார். நீங்கள் வந்து பாருங்க அப்படிங்கிறார். ஏன்னா அவர் தங்குறதுக்கு இடம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் எனக்காக நமக்காக அவர் என்ன செஞ்சார், இழந்து. அதுதான் ஜீவன் வெளிப்பட்டது. நான் எந்த அளவுக்கு நான் என்னை நானே இழக்கிறேனோ,
என்னுடைய காரியங்களை இழக்கிறேனோ அப்பொழுதுதான் என்னிடத்திலிருந்து ஜீவன் வெளிப்படும் ஒழிய நான் இழக்கலைன்னா ஒரு நாளும் ஜீவனோட. அதான் வேதம் சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன்னு பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அன்று இந்த நாளில் நான் பரிபூர்ணம் அடையும்படி இந்த நாளில் நான் நினைச்சிட்டோம் கொடுக்கட்டும். கடைசியாக இந்த பிலிப்பியர்கள் நிருபத்தை பார்க்கிறோம். பிலிப்பியர் கடைசி அதிகாரம். இந்த பிலிப்பியரில் அந்த இதை வாசிக்கும் இப்படி தான் உணர்ந்தேன். அவனவன் தனக்கானவர்களையும் அல்ல பிறருக்கான நோக்கோடாக என்று அவர் சொல்லிட்டு கடைசியில் அந்த பிலிப்பியர் சபை பற்றி அவர் சொல்றாரு. பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஆகிலும் நீங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடு கூட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கோதனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறு ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அவங்க தனக்காலில் அல்ல பிறருக்கானவர்களையும் நோக்குங்க, கிறிஸ்டின் சிந்தை உங்களிடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் சொல்றாரு. ஆனால் பிலிப்பியர் காணப்பட்டது என்னன்னா, கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டது இல்லாமல் வேற எந்த சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நான் தெசலோனிக்கல் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2வது தரம் என்ன செஞ்சீங்க, அனுப்பினீங்க. நான் தெசலோனிக்கல் இருக்கிறேன், ஆனால் என் குறைச்சல் நீக்கும்படி நீங்கள் 2வது தரம் என்ன செய்ய அனுப்பி. என் மேல ஒரு கரிசனை உங்களுக்கு இருக்கு, என் மேல கரிசனை இருக்கு. அதனால தான் நீங்க எனக்கு என்ன செய்தீங்க, எனக்கு குறைச்சல் உண்டாகும் போது எனக்கு குறைச்சல், என் குறைச்சலை நீக்கும்படி ஏதோ குறைபட்டிருக்கிறாரு அப்படின்னு கண்டு 2வது தரம் அனுப்பினீர்கள். 17 வசனம், உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்ராதீத்துவின் கையில் வரப்பெற்ற கூண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே என்ன செய்வார், நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து மற்றவர்கள் போது கரிசனையாக இருக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல அவர் சொல்றாரு, உங்களுக்கு கணக்கு பலன் பெருகும்படி தான் நான் நாடுகிறேன். எனக்கு கொடுக்கீங்க, ஆனால் அந்த கணக்குக்கு என்ன உண்டு, ஒரு பலன் நினைச்சியும் பெருகுங்க. எனக்கு உபகாரத்தை நான் நாடலை, நீங்கள் எனக்கு கொடுத்தது உங்களுக்கு நினைச்சு பெருகும். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமாக இருக்கிறது. நான் அப்படி நினைச்சதேன் சுகந்த வாசனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதோடு இல்லாமல் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் எங்கே நிறைவேற்றுவார், மகிமையில் நிறைவேற்ற. அப்படின்னு நாளில் உண்மையாகவே நான் தேவனுக்கென்று நான் கொடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கரிசனையாக இருக்கும் பொழுது தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்ம குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன செய்வார், நிறைவாக்குவார். உண்மையாகவே தேவன் நிறைவாக்குறார். அதான் அவர் சொல்றார், நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக ஆமேன் என்று சொல்றார். உண்மையாகவே நாம் குறைச்சல் கண்டு நாம் மனதுருகி ஒரு மனதுருக்கம் நம்மளுக்கு இருக்கும் பொழுது அந்த ஜீவன் வெளிப்படும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் என்ன செய்வார், நிறைவாக்குவார்.